Hello children, welcome to SS 10th Magma. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா trigonometryல இருக்கிற example 6.5 and 6.6 sums பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி this video is sponsored by genreviews.online. Okay, நம்ம டாபிக் உள்ள போலாம். Trigonometry example 6.5. Prove that root of 1 plus cos theta by 1 minus cos theta which is equal to cosecant theta plus cot theta நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா LHS எடுத்து எழுதிக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேக்கிங் கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். அதாவது இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குது 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் என்னது 1 ப்ளஸ் காஸ் தீட்டா, அதால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பெரிய ரூட் போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் என்னது 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. மேலே பாருங்கள் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது. அப்போ என்ன எழுதலாம் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. இங்கே பாருங்கள் 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா, அதாவது a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அதாவது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, பி ஸ்கொயர் அதாவது காஸ் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ரூட்டில் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு இங்கே பாருங்கள் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 100 ஐடென்டி நமக்கு தெரியும். இப்போது இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகுமா, வந்துருச்சா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதை வந்து இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். instead of 1 minus cos square theta நம்ம என்ன எழுத போகிறோம் sin square theta. ஸோ ஆல்ரெடி ஒரு ரூட் இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் sin square theta நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுத போகிறோம். ஓகேவா. 1 பை சைன் தீட்டான்னு என்னன்னா cosecant theta. So instead of 1 by sin theta நம்ம என்ன எழுதலாம் cosecant theta plus cos theta by sin theta என்ன எழுதலாம் cot theta. So plus cot theta வந்தது. இது which is equal to RHS. பாருங்க cosecant theta plus cot theta கொண்டு வரணுமா RHSல, நமக்கு வந்துருச்சா cosecant theta plus cot theta. ஸோ இது வந்து RHS. ஸோ கொடுத்த கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ hence proved. புரிஞ்சுதாமா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.6 பார்க்கலாம். ப்ரூவ் தட் secant theta by sin theta minus sin theta by cos theta equal to cot theta அப்படி நம்ம கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதிக்கலாம். secant theta by sin theta minus sin theta by cos theta. secant theta எப்படி எழுதலாம்னா 1 by cos theta எழுதலாம். ஸோ 1 by cos theta by sin theta minus sin theta by cos theta. இந்த டினாமினேட்டர் என்ன ஆகும்னா கீழே வரும். ஸோ அதாவது 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். இங்கே டினாமினேட்டர் சேம் ஆகணும். இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் சைன் தீட்டாவில் மேலேயும் கீழேயும் இன்ட்டு பண்ணலாமா. ஸோ சைன் தீட்டா அப்போ என்ன ஆகும் இது சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே இங்கேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ நம்ம நியூமரேட்டரை சேர்த்து எழுதலாமா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டர் சேமாக இருக்கனால ஒரே ஒரு டினாமினேட்டர் எடுத்து எழுதணும் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், நமக்கு ஆல்ரெடி தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே இருக்கிற 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே இருக்கிற காஸ் தீட்டாவும் இங்கே 2 காஸ் தீட்டா இருக்குது. ஸோ ஒரு காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் என்ன இருக்கும் ஒரே ஒரு காஸ் தீட்டா இருக்கும். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. காஸ் தீட்டா பை சைன் தீட்டானா என்ன அர்த்தம் காட் தீட்டா. காஸ் தீட்டா பை சைன் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம் காட் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு RHS. கொஸ்டின் பாருங்கள் காட் தீட்டான்னு கொண்டு வரணும். ஸோ நம்ம கொண்டு வந்துட்டோமா காட் தீட்டான்னு. ஓகே RHS. ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் hence proved. ஓகே சில்ட்ரன், இந்த எக்ஸாம்பிள் 6.5ம் 6.6 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.